நான் நினைக்கிறேன் இப்ப கதைக்கிறது எல்லாருக்கும் கேக்குதா இருக்குமெண்டு. சட்டும் ரைட் ரைட் சட்டும் சாரி ரைட். நான் கதைக்கிறது எல்லாருக்கும் கேக்குதா guys? ரைட் கேக்குதுண்ணா ரைட் ரைட். ஓகே, நாங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எடுத்தோம்டா. ஓகே, நாங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எடுத்தோம்டா guys, எங்களுக்கு இது வந்து ரியல் மார்க்கெட். ஓகே, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நாங்கள் இது எடுத்தோம்னா இது வந்து 100% ரியல் மார்க்கெட்குரிய ஒரு மார்க்கெட் தாங்க guys இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ன்றது. ஓகே, நார்மலி நீங்கள் பார்த்துருப்பீங்க கிரிப்டோ கரன்சிஸ்னா, கிரிப்டோ கரன்சிஸை பற்றி பார்த்துருப்பீங்க. கிரிப்டோ கரன்சிஸ் என்றது ஓகே, இப்போக்கி கிரிப்டோ ட்ரேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் இருக்கிறீங்க? ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் இருக்கிறீங்க? அப்படியே மெசேஜ் ஒன்று போடுங்க பார்க்க சாட் பாக்ஸில். கிரிப்டோ இல்லாட்டி ஃபாரெக்ஸ் கிரிப்டோ இல்லாட்டி ஃபாரெக்ஸ் மெசேஜ் ஒன்று போடுங்க பார்க்க. இப்போக்கி கிரிப்டோ ட்ரேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி ஃபாரெக்ஸ் ரைட். ஹிஸ்புல்லா பிரதர் ஃபாரெக்ஸ் குட். கிரிப்டோ ஆஹா அவுட்கம் ஃபாரெக்ஸ் ரைட். அப்போ நார்மலி நிறைய பேர் இன்னைக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, கிரிப்டோ ட்ரேட் பண்ணுறவங்க இருக்கிறாங்கண்ணா ரைட். அப்போ இந்த கிரிப்டோ கரன்சின்றது வந்து டிஜிட்டல் கரன்சிஸ். எப்படி இது ஃபுல்லாகவே டிஜிட்டல் கரன்சிஸ். என்ன காரணத்தினால நாங்கள் இது டிஜிட்டல் கரன்சிஸ்ன்றது, இது வந்து எந்த ஒரு மூலையிலையுமே இது வந்து 100% எந்த இடத்துலையுமே ரெஜிஸ்டர்ட் ஆகி இல்லை. எப்படி இது வந்து 100% கிரிப்டோ கரன்சிஸ் வந்து 100% எந்த இடத்துலையுமே ரெஜிஸ்டர்ட் ஆகி இல்லை. ஆனா ஃபொரெக்ஸ் மார்க்கெட் எடுத்தோம்டா, எப்படி ஃபொரெக்ஸ் மார்க்கெட் எடுத்தோம்டா இது வந்து 100% எந்த இடத்துலையும் ரெஜிஸ்டர்ட் ஆகின கரன்சிஸ் தான் இருக்குது. என்ன காரணத்தினால நாங்கள் இது ரெஜிஸ்டர்ட் ஆகணும்னு சொல்றது, என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வைட்ல இருக்கிற ரியல் கரன்சிஸ் இருக்குது தானே. ரியல் கரன்சிஸ்ன்றது என்ன? ரியல் கரன்சிஸ்ன்றது நார்மலி இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற லங்கன் ருப்பீஸாக இருக்கலாம், இலங்கையில் நாங்கள் யூஸ் பண்ணுற லங்கன் ருப்பீஸாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அமெரிக்கா போனீங்கன்னா அங்கே யூஸ் பண்ணுற டாலராக இருக்கலாம், இல்லாட்டி ஜப்பானுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற யூஸ் பண்ணுற எண்ணா இருக்கலாம். அதெல்லாம் என்ன உண்மையான கரன்சிஸ் ஏன்னா ரியல் கரன்சிஸ் ஏன்னா. அப்போ இந்த ரியல் கரன்சிஸ் தான் guys நாங்கள் ட்ரேட் பண்ணுறது இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில். ஓகேயா, எப்படி நாங்கள் ரியல் கரன்சிஸ் தான் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நாங்கள் ட்ரேட் பண்ணுறது. இப்போ தங்கம் எடுத்தீங்கடா, ஃபாரெக்ஸ்க்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிறது ஒன்று தான் கோல்டு. ஏன்னா கோல்டு எடுத்தோம்னா அது வேர்ல்ட் வைட்ல அது உண்மையாகவே இருக்குது. ஓகே, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் கோல்டுன்றது வந்து உண்மையாகவே இருக்கிற விஷயம். ஓகே, XAUUSD எடுத்தா நாங்கள் அதுக்கு சொல்றது, அதை பற்றி நாங்கள் கதைப்போம். ஓகே, அப்போ தங்கம் தங்கம் எடுத்தோம்னா உலக ரீதியாக அது உண்மையாகவே இருக்கிற ஒரு ஒப்ஜெக்ட், உண்மையாகவே இருக்கிற ஒரு பொருள் தான் தங்கம். அப்போ அது ரியலாக இருக்கிற விஷயம். ஓகே, அதில் ப்ரைஸஸ் அதில் விலைகள் அப் அண்ட் டவுன் ஆகும் போது வேர்ல்ட் வைட்ல இருக்கிற மார்க்கெட்ல இருக்கிற ப்ரைஸ் கோல்டு ப்ரைஸும் வந்து அப் அண்ட் டவுன் ஆகும். அப்போ இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு பார்க்கலாம் சில ப்ரைஸஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சார்ட்ஸ் மேலேக்கு போகுது கீழேக்கு போகுது, மேலேக்கு போகுது கீழேக்கு போகுது ரைட். அது என்ன, அது மேலேக்கு என்ன போகுது கீழேக்கு என்ன போகுது, அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பார்ப்போம். அப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி எல்லாம் வந்து ரியல் கரன்சிஸ் கைஸ். எப்படி ரியல் கரன்சிஸ். ஆனால் கிரிப்டோ கரன்சியில் இருக்கிறது எல்லாம் வந்து ரியல் இல்லை. அப்போ அதனால தான் முஸ்லீம்ஸ்க்கு தெரியும் கிரிப்டோ கரன்சி வந்து ஹராம் ஆகுது. என்ன காரணத்தினால? ரியல் இல்லாதனாலது தான் கிரிப்டோ கரன்சி வந்து முஸ்லீம்ஸ்க்கு ஃபியூச்சர் ட்ரேட் வந்து ஹராம். ஆனால் ஃபொரெக்ஸ் ஹராம் இல்லை. என்ன காரணம்? ஃபொரெக்ஸ் மார்க்கெட் வந்து ரியலாக இருக்கிற கரன்சிஸ் தான் இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிறது ரைட். ஃபொரெக்ஸ் எடுத்தோம்னா எங்களுக்கு நார்மலி மெசேஜஸ் வருது கைஸ், உங்களோட மெசேஜஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, எனக்கு டைம் வந்தாங்க ரைட். ஓகே, அப்போ எங்களுக்கு கிரிப்டோ கரன்சி வந்து ஹலால் ஆகுது, சாரி ஹராம் ஆகுது. ஃபொரெக்ஸ் மார்க்கெட் வந்து ஹலால் ஆகுது ரைட். ஃபொரெக்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஓகே, ஃபொரெக்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓகே
ஃபொரெக்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் பார்த்துருப்பீங்க இப்படி வேவ்ஸ் இந்த மாதிரியான வேவ்ஸ் பார்த்துருப்பீங்கண்ணா இந்த மாதிரியான வேவ்ஸ் தான் உங்களுக்கு நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்ச அளவில் இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அளவு இது தான் வேவ்ஸ் ரைட் இந்த வேவ்ஸில் தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறது இந்த வேவ்ஸை நாங்கள் டிபெண்ட் இப்போ நான் உங்களுக்கு உதாரணமாக இப்படி எக்ஸாம்பிளாக ஈஸியாக சொன்னேன்டா இப்போ இன்னைக்கு இருக்குது தானே அப் ட்ரெயினிங்னால அப் ஆகுது இந்த இடத்துல டவுன் ஆகுது எந்த டைமில் எந்த மார்க்கெட் அப் ஆகுதோ எந்த எந்த டைமுக்கு டவுன் ஆகுது இந்த விஷயத்த நாங்கள் கற்றுக்கொள்றதுக்கு தான் சொல்கிறது வந்து அனலைசிஸ் மார்க்கெட்டை நாங்கள் அனலைஸ் இது நிறைய இடத்துல இப்படி இப்படி விவரமாக யாரும் சொல்லித்தர மாட்டாங்க ஓகே நிறைய இடத்துல எஸ்எம்சி அந்த நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணணும் எந்த இடத்துல அதுக்கு என்ன சொல்றதுன்ற விஷயத்த வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போ புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் மார்க்கெட் வேவ்ஸ் அப் ட்ரெண்ட்ஸ் டவுன் ட்ரெண்ட்ஸ் புலிஷ் பேரிஷ் அப்படி கதைச்சோம்னா புரியாது ஆனால் இந்த மாதிரியா ஷார்ட் ஃபார்மாக அவங்களுக்கு ஈஸியாக சொன்னா தான் புரியும் ரைட் அப்போ அதனால தான் கைஸ் நான் இப்படி கொஞ்சம் சின்ன விஷயம் ஒரு கிரேட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்கிறது ஓகே நீங்கள் ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க ஓகே இந்த மாதிரியான வேவ்ஸ் ஓகே இந்த மாதிரியான வேவ்ஸ் பார்த்துருப்பீங்க அப்போ இந்த வேவ்ஸ் வந்து அப் ஆகுதா இல்லாட்டி டவுன் ஆகுதா இந்த விஷயத்த நாங்கள் சொல்கிறது அதுக்கு வந்து அனலைசிஸ் ஓகே அப்போ அந்த அனலைசிஸ் மூலமாக தான் நாங்கள் அதை வந்து மார்க்கெட்டுக்கு அப்டேட் பண்ணி ஓகே இப்போ நாங்கள் எடுப்போமே இது வந்து இந்த அனலைசஸை யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் இடத்துல யூஸ் பண்ணுறோம் இப்போ எடுப்போம் கோல்டுன்ற ஒரு விஷயம் கோல்டுன்ற ஒரு காயின் எடுப்போம் ஜஸ்ட் நார்மலாக உங்களுக்கு உதாரணத்துக்கு ஓகே நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு ஆள் கிட்டால உங்களோட ஃப்ரெண்ட் ஒன்று கிட்டால எடுக்கிறீங்க 20 ரூபாய்க்கு சரியா ஒரு கோல்ட் காயின் ஒரு தங்க காயின் எடுக்கிறீங்க 20 ரூபாய்க்கு அந்த தங்க காயின் ஒரு 2 ஹவர்ஸ்ல ஒரு 2 ஹவர்ஸ்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காயின் வந்து 40 ரூபாய்க்கு போகுது ஓகே அப்ப நீங்க என்ன செய்றீங்க 20 ரூபாய்க்கு எடுத்தது இப்போ உங்களுக்கு 20 ரூபாய் லாபம் இருக்குது அப்ப நீங்க என்ன செய்றீங்க குறைந்த விலையில நீங்க அதை பை பண்ணி உங்களுக்கு லாபம் வந்த பிறகு விற்பனை செய்றீங்க அதுதான் வந்து இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட் உள்ளுக்கு நடக்குது சரியா அப்ப இந்த இடத்துல நீங்க பை பண்ணினீங்கடா ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பென்சில் பை பண்ணி அந்த பென்சில் வந்து ஒரு ஹவர்ல 100 ரூபாய்க்கு போகுதுண்டா ஓகே 100 ரூபாய்க்கு போகுதுன்னா அங்க இன்னைக்கு உங்களுக்கு 50 ரூபாய் லாபம் இருக்குது அப்ப நீங்க என்ன செய்றீங்க அதை வந்து இன்னொரு ஆளுக்கு விற்பனை செய்றீங்க ஏன்டா இப்ப நீங்க எடுத்தது 50 ரூபாய்க்கு ஆனா அது பிரைஸ் வந்து இப்ப போகுது 100 ரூபாய்க்கு அப்ப அங்க உங்களுக்கு 50 ரூபாய் லாபம் இருக்குது சரியா அப்ப இந்த எந்த இடத்துல அப் ஆகுது எந்த இடத்துல டவுன் ஆகுது என்று ப்ரெடிக்ட் பண்றதுக்கு தான் நாங்க இந்த அனலைசிஸ்ன்றதை வந்து யூஸ் பண்றது ஓகே அனலைசிஸ்லயும் பலவிதமான அனலைசிஸ் இருக்குது ஒன்று எஸ்எம்சி ஓகே இல்லாட்டி ஐசிடி எஸ்எம்சி இல்லாட்டி மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் வியூஸ் அப்படி என்ன பல விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல காணலாம் ரைட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டைம்ல எப்படி உங்களுக்கு ஷார்ட் டைம்ல உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுக்க ஏழுமான ஒரு மார்க்கெட் தான் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ன்றது ஓகே எப்படி ஷார்ட் டைம்ல சின்ன டைம்ல உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு ப்ராஃபிட் எடுக்க ஏழுமான ஒரு மார்க்கெட் தான் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ன்றது ரைட் ஒரு நாளைக்கு கைஸ் இதுல 1.6 என்னமோ ரைட் நாங்க 6.0 ஒரு நாளைக்கு இதுல 6.5 ஓகே 6.5 ட்ரில்லியன் டாலர்ஸ் ஓகே 6.5 ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து இதுல மார்க்கெட்ல எக்ஸ்சேஞ்ச் ஆகுது ஓகே 6.5 ட்ரில்லியன் டாலர்ஸ் மார்க்கெட்ல எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இதுல பை அண்ட் செல் ஆகுது ஓகே பை அண்ட் செல்ன்றது என்ன நீங்க சார்ட்ல பாத்தீங்கன்னா இப்படி போனா பை இப்படி போனா செல் இப்படி போனா பை இப்படி போனா செல் ஓகே இங்க நடந்து நாங்க பை பண்றோம் எங்களுக்கு லாபம் வந்த பிறகு செல் பண்றோம் ஓகே அப்ப அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 6.5 ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் உள்ளுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது ஓகே இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை காட்டியும் மட்டும்தான் உங்களுக்கு இதுல ட்ரேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது சாட்டர்டே சண்டே வந்து க்ளோஸ் அது என்ன காரணம்டா ஃபொரெக்ஸ் மார்க்கெட் வந்து எப்படி ஃபொரெக்ஸ் மார்க்கெட் வந்து எப்போதுமே பேங்கோட டிபெண்ட்ஸ் ஆகி தான் போறது அதனால தான் இது வந்து 100%
ரியல் கரன்சிஸ்ன்றது. ஓகே, அப்ப ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எப்போதுமே பேங்கோட தான் ஒர்க் பண்றது. ஓகேயா? அப்படியாண்டா பேங்க்கும் மண்டே டு ஃப்ரைடே வரக்காட்டி தான் ஒர்க் பண்றது. நான் அப்ப அதே மாதிரி தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டும் மண்டே டு ஃப்ரைடே வரக்காட்டிக்கும் தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டும் ஒர்க் ஆகுறது. ஓகேயா? ரைட். அப்ப ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஓகே, ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நார்மலி 1970ல இப்ப 1970ல தான் மார்க்கெட்டுக்கு வருது. 1970ல தான் மார்க்கெட்டுக்கு வருது. 1970ல இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்த போறோம். ஓகே, வந்த போறோம் எங்களைய மாதிரி இருக்கிற சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க தானே. சின்ன சின்ன ட்ரேடர்ஸ், இந்த சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்க்கு வந்து இதுல ட்ரேட் பண்றதுக்கு எங்களுக்கு இயலாம தான் இருந்துச்சு. ரைட்டா? அப்ப 1917ல தான் ஓகே 1970ல தான் இந்த ஃபொரெக்ஸ்ன்ற விஷயம் guys மார்க்கெட்டுக்கு வருது. சரியா? வந்த உடனே எங்களே மாதிரி இருக்கிற சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கெல்லாம் இதுல ட்ரேட் பண்றதுக்கு உடல்ல guys. ஓகேயா? பெரிய பெரிய ஃபண்ட்ஸ் வச்சுக்கிறோம் அப்படின்னா பெரிய பெரிய உள்ள காசு வச்சிருக்கிற அவங்களுக்கு தான் இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு சான்சஸை கொடுத்தது. ஓகேயா? அதுக்கு போறோம் இதுல பேங்க்ஸ் வந்து அப்பயே அட்மிட் ஆகிட்டு. ஓகே, அப்ப பேங்க் மூலமா தான் இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட் வந்து டிபெண்ட்ஸ் ஆகி பெரிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் இந்த ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்கை செஞ்சுக்கிட்டு போகும்போது டிஜிட்டல் வேர்ல்டுன்ற விஷயம் இந்த உலகத்துக்கு வந்த பிறகு ஓகே டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்ற இப்போ ஃபோன்ஸ் எல்லாம் வந்த பிறகு தான் எங்களே மாதிரி இருக்கிற சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்க்கு இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்ன்ற விஷயம் வந்துச்சு. ஓகேயா? இது வந்த பிறகு எங்களைய மாதிரி இருக்கிற சின்ன ட்ரேடர்ஸ்க்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்தாங்க. ஓகேயா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் என்ன விஷயம்னா, எங்களைய மாதிரி இருக்கிற சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்க்கு ஃபுல் டைமாவோ இல்லாட்டி உங்களுக்கு இதில் பார்ட் டைமாவோ இதில் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்படி ஃபுல் டைமாவோ பார்ட் டைமாக உங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேயா? அப்போ உங்களுக்கு பார்ட் டைம் ட்ரேட் பண்ணும் போது உங்களுக்கு சிக்னல்ஸ் மூலமாக ட்ரேட் பண்ணவும் மேலும் இல்லாட்டி நார்மலி உங்களுக்கு உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரேட் பண்ணவும் மேலும். ஓகேயா? ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணுறதுனா உங்களுக்கு நார்மலி மார்னிங் டு ஈவினிங் வர காட்டிக்கும். ஓகே, மார்னிங் 8 to 11 இல்லாட்டி ஈவினிங் 4 to 7 இல்லாட்டி 4 to 10 4 to 5 ட்ரேட் பண்ணிட்டு 5 to 6 ட்ரேட் பண்ணாமல் நார்மலி 7க்கு பிறகு ட்ரேட் பண்ணோம் உங்களுக்கு இதில் ஏலும். சரியா? அப்ப எங்களே மாதிரி இந்த சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்க்கு சான்சஸ் தந்தது இந்த டிஜிட்டல் வேர்ல்ட் வந்த பிறகு. இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் பண்றது ஃபர்ஸ்ட்டுக்கு இதுல மெயினா இருக்கிறது வந்து பேங்க். ஓகே, இதுல மெயினா இருக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பேங்க். ஓகேயா? ஃபர்ஸ்ட்டுக்கு மெயினா இருக்கிறது வந்து இது பேங்க். அதுக்கு போகிறோம் சின்ன சின்ன பெரிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் வச்சுக்கொண்டு இருக்கிறவங்க. அப்படி என்ன சொல்லுவோமே, அப்பல் கம்பெனியாக இருக்கலாம் இல்லாட்டி டெஸ்லாவா இருக்கலாம் இல்லாட்டி பெரிய 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 கோடீஸ்வரனோ இல்லாட்டி பில்லியனர்ஸ் அவங்க எடுப்போமே. ரைட். அப்ப அதுக்கு கீழே தான் நாங்க இருக்கிறது. எங்களைய மாதிரி இருக்கிற சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் இருக்கிறது இதுக்கு கீழே. ஓகே, இன்னைக்கு தான் சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் இவங்கள இவங்க லொஸ்ட் ஆகினாவோ ப்ராஃபிட் ஆகினாவோ லொஸ்ட் ஆகினாவோ இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, இவங்களுக்கு பிரச்சனை ஆகாது. இவங்க லொஸ்ட் ஆக மாட்டாங்க. நாங்க லொஸ்ட் ஆகினோமோ ப்ராஃபிட் ஆகினோமோ இவங்க வந்து எப்போதுமே லொஸ்ட் ஆக மாட்டாங்க. இந்த பெரிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் வச்சு இருக்கிறவங்க தானே அவங்க எப்போதுமே லொஸ்ட் ஆக மாட்டாங்க. நாங்க லொஸ்ட் ஆகிற காரணம் என்னான்டா எங்கட சரியான ஒரு பிளான் ஒன்று இல்லாம இருந்துச்சுண்டா தான் இந்த இதுல லொஸ்ட் ஆகிறது. அதுக்கு நாங்க சொல்றது வந்து ஃபோமோன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஓகே, அண்ட் ஃபோமோன்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஃபோமோன்ற விஷயம் நாங்கள் ஃபாலோ பண்ணாட்டி நாங்கள் எப்போதுமே கைஸ் லொஸ்ட் தான். அப்போ என்ன காரணம்டா இவங்க லொஸ்ட் ஆகாதது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட பெரிய அளவுல ஃபண்ட்ஸ் இருக்குது மேனேஜ் பண்ணுறதுக்கு. அப்போ அதனால இவங்க வந்து லொஸ்ட் ஆக மாட்டாங்க. ஆனால் எங்கள்கிட்ட பெரிய அளவுல ஃபண்ட்ஸ் இல்லை. ஓகே, எங்கள்கிட்ட பெரிய அளவுல ஃபண்ட்ஸ் இல்லை. அதனால தான் நாங்கள் இந்த எஸ்எல்ன்ற விஷயம் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியுமா இருக்கும். எஸ்எல்ன்றது என்ன, இந்த ஸ்டாப் லாஸ்ன்ற விஷயத்தை யூஸ் பண்ணாங்க ட்ரேட் பண்ணுறது. இப்போ எங்களுக்கு இவங்கக்கிட்ட மாதிரி
ஃபண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கும் லொஸ்ட் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும். ஆனால் எங்கள்கிட்ட அவ்வளோ பெரிய ஃபண்ட்ஸ் இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? சரியான ஒரு எடியூகேஷன் எடுத்து, ஓகே, சரியான எடியூகேஷன் எடுத்து தான் நாங்கள் இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டில் இறங்கணும். அதுக்கு நீங்கள் தெரிஞ்ச அளவில் ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டில் இறங்கிட்டீங்கடா, ஓகே ஓகே, நீங்கள் ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டில் இறங்கிட்டீங்கடா, ஓகே, இந்த ஒரு விஷயமும் தெரியாமல் இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட் எப்படி இன்வால்வ் ஆகுறது, எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நடக்குது, என்ன எப்படி இது உள்ளுக்கு எப்படி நடக்குதுன்றது தெரியாமல் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு சக்ஸஸ் ஒன்று எப்போதுமே இருக்காது கைஸ். ஓகே, அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். சும்மா மார்க்கெட்டுக்கு வந்து ஓகே அனலைஸ் பண்ணி போகாமல் ஒரு திடீர்னு ஒரு ஆள் கேட்டாண்டா அதுக்கு என்ன நடக்குது, எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு கேட்டாண்டா அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த சின்ன விஷயத்துலேருந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணுறது. ஓகே, ரைட். அப்போ இந்த மாதிரியான ஒரு இது வந்து நடக்கும். அப்போ இந்த மாதிரியான கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லாட்டி பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், அவங்க வந்து எப்போதுமே லொஸ்ட் ஆகிறது இல்லை. ஓகே, நாங்கள் லொஸ்ட் ஆகினாலும் அவங்க லொஸ்ட் ஆக மாட்டாங்க. ஓகே, அதுதான் இதில் இருக்கிற பெரிய விஷயம். ஓகேயா, எங்களுக்கு இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டில் ஷார்ட் டைமில் எங்களுக்கு ஒரு பெரிய இன்கம் எடுக்க இயலும். ஓகே, எங்களுக்கு இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டில் ஷார்ட் டைமில் ஒரு பெரிய இன்கம் எடுக்க இயலும். ஆனால் நீங்கள் பிகினர்ஸ் உங்களுக்கு இயலாது. ஓகே, இப்போ நானும் இப்போ 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுக்கு உண்மையாக சொல்கிறேன் காய்ஸ், நானும் லொஸ்டாக இருக்கிறேன். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு தான் இப்போ யாருமே 100% இல்லை காய்ஸ். உண்மையாக சொல்லணுமேடா, வேர்ல்ட் வைடில் எவனுமே 100% ட்ரேட் பண்ண மாட்டாங்க. சரியா, எவனுமே ஒரு 80% சக்ஸஸ்னா நான் ஓகேண்டுவேன். சரியா, ரைட், 80% உங்களுக்கு இல்லைனா, ஆனால் 100% ட்ரேடர் யாருமே இல்லை. உண்மையாக சொல்லணும்னா நானும் ஓகே இப்போ வீக்குக்கு ஓகே நான் உண்மையாக சொல்றேன்னா இப்போ வீக்குக்கு எப்படியும் ஏண்ட 2 சிக்னல்ஸ் ஆச்சு லொஸ்ட் போகும். ஆனால் அது நான் ரிகவர் பண்ணுவேன். ஓகே, 2-3 சிக்னல்ஸ் எப்படியும் லொஸ்ட் ஆகும். ஓகே, ஆனால் நான் அது ரிகவர் பண்ணாமல் விடவும் மாட்டேன். ஓகே, ரைட். அப்போ இதில் எங்களுக்கு ஷார்ட் டைமில் ப்ராஃபிட் பண்ண எலிமெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதில் 3 வகையான ட்ரேட்ஸ் இருக்குது. 3 வகையாக எங்களுக்கு இதை ட்ரேட் பண்ணலும். இந்த ட்ரேட்ஸ்ன்றதுக்கு என்னன்னு பார்த்துட்டு வருவோமா? ட்ரேட்ஸ் என்றது என்னன்னு பார்ப்போமா? வாட் இஸ் மீன் பை ட்ரேடிங் இல்லாட்டி ட்ரேட்ஸ் என்றது என்னண்டா, இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் தானே, எங்களுக்கு ஷார்ட் டைமில் எங்களுக்கு இந்த சின்ன ஷார்ட் பீரியடில் பை பண்ணி 20 ரூபாய்க்கு பை பண்ணி இந்த இடத்துல எங்களுக்கு லாபம் வந்த பிறகு செல் பண்ணுறோம் தானே, அதுதான் கைஸ் ட்ரேட்ன்றது. ஓகே, உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல தரேன்னா அப்படித்தான். எங்களுக்கு குறைந்த விலை இருக்கும் போது பை பண்ணி எங்களுக்கு லாபம் வந்த பிறகு செல் பண்ற அந்த மெத்தட் இருக்குது தானே, அதுதான் நாங்க சொல்றது வந்து ட்ரேட்ஸ். ஓகே, அதுக்கு தான் நாங்க சொல்றது வந்து ட்ரேட்ஸ், TRADS. ட்ரேட்ஸ் இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கேல்ப் ட்ரேட், 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் இருக்குது guys. ஓகே, ஸ்கேல்ப், ஸ்விங் அண்ட் டே. ஓகே, ஸ்கேல்ப், ஸ்விங் அண்ட் டே என்று 3 வகையான ட்ரேட்ஸ் இருக்குது. ஸ்கேல்ப் ட்ரேட்ஸ்ன்றது guys எங்களுக்கு குயிக் ப்ராஃபிட் எடுக்கலுமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த ஸ்கேல்ப் ட்ரேட் தருது. ஓகே, டே ட்ரேடுன்றது எங்களோட ட்ரேட்ஸை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் guys நாங்கள் இந்த டே ட்ரேடுன்றது. ஓகே, ஸ்விங் ட்ரேடுன்றது ஓகே, ஸ்விங் ட்ரேடுன்றது எங்களுக்கு எப்படியுமே ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு நார்மலி ஒரு 2 to 3 hours, எப்படி 2 to 3 இல்லை அப்படி இல்லை, ஒரு 4 to 5 hours அந்த மாதிரியான டேக்கு உள்ளுக்கு ஓகே குயிக் ப்ராஃபிட் இல்லாமல் கொஞ்சம் டைம் பொறுத்து இருந்து ட்ரேட் பண்ணுறது தான் ஸ்விங் ட்ரேட்ஸ். ஓகே, ஸ்கேல்ப் ட்ரேடுன்றது எங்களுக்கு 2 மினிட்ஸாக இருக்கலாம், 3 மினிட்ஸாக இருக்கலாம், 5 மினிட்ஸாக இருக்கலாம், 10 மினிட்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி இடைக்குள்ள எங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி 3 வகையான ட்ரேட்ஸ் எங்களுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் காணலாம். ஓகே, நாங்கள் நார்மலி சிக்னல்ஸ் கொடுக்கும் போது இந்த ஸ்கேல்ப் சிக்னல்ஸ் தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறது. ஓகேயா, ரைட். அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இப்படி ப்ராஃபிட்ஸ் பண்ணுறதுக்கும் மேலும் எப்படி எங்களுக்கு குயிக் ப்ராஃபிட் பண்ணவும் மேலும், இல்லாட்டி பொறுத்திருந்து டே ப்ராஃபிட் எடுக்கவும் மேலும், இல்லாட்டி எங்களுக்கு ஸ்விங் ட்ரேட்ஸ் எடுக்கவும் மேலும். ஓகேயா, ரைட். அப்போ எங்களுக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் யூஸ் பண்ணிக்கோவணும். ஓகே, யூஸ் பண்ணிக்கோவ.
ஒன்றும் நாங்கள் நார்மலி டெய்லி ஓகே எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் நார்மலி 2 to 3 சிக்னல்ஸ் ஓகே நாங்கள் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம் ஓகே இதில் நாங்கள் brokerage ஓகே நாங்கள் ஒரு brokerage ஒன்று யூஸ் பண்ணுறோம். என்ன brokerage பார்த்தீங்கன்னா மொனெக்ஸாண்டர் brokerage ஒன்று யூஸ் பண்ணுறோம். அந்த மொனெக்ஸாண்டர் brokerage தான் நாங்கள் இந்த forex ட்ரேட்ன்றது ட்ரேட் பண்ணுறது ரைட். என்ன இந்த மொனெக்ஸாண்டர் brokerage ரைட். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கிரிப்டோ கரன்சி செய்யறதுக்கு எங்களுக்கு பைனான்ஸ் தேவை மாதிரி தான் ஃபொரெக்ஸ் ட்ரேட் பண்றதுக்கு ஒரு புரோக்கர். எங்களுக்கு ஃபொரெக்ஸ் ட்ரேட் பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்ற ஒரு புரோக்கரேஜ் தான் இந்த மொனெக்ஸான்றது. அப்ப மொனெக்ஸான்ற புரோக்கரேஜ் மூலமா தான் guys நாங்க ட்ரேட் பண்றது. ஓகே மொனெக்ஸான்ற புரோக்கரேஜ் மூலமா தான் நாங்க ட்ரேட் பண்றது. இப்படித்தான் இப்ப நிறைய பேர் ரெஃபரல் செய்யறாங்க. ஓகே எனக்கு அந்த ரெஃபரல் நான் செய்யறது இல்லை. நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் மொனெக்ஸால வந்து ஓகே நான் மொனெக்ஸா கம்பெனியில் ஓகே நான் இலங்கையில் நான் வந்து என்னைய ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. எனக்கு மந்த்லி சேலரி தான். ஓகே எனக்கு மந்த்லி சேலரி தான் வருது. எனக்கு மந்த்லி சேலரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் இருக்கிற ரெஃபரல்ண்டா இப்படி தான் ப்ராஃபிட் ஆயினா அவங்களுக்கு அந்த கதையெல்லாம் இல்லை ஓப்பனா கைஸ். ஓகே எவன் இருந்தாலும் நான் இன்னைக்கு சொல்கிறது நீங்க வாங்க என்னையோட வந்து பாருங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ் 546 பேர் இருக்கிறாங்க இப்போக்கு 4 வருஷமா. நீங்களும் வந்து விருப்பமானவங்களுக்கு வந்து சேரையிலும். ஓகே இதுல விருப்பமானவங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணலும். ரெஃபரல் இல்லை. ஓகே நான் வந்து மந்த்லி சேலரி ஒரு ஆள். எனக்கு ரெஃபரல் செய்யற அவசியமே இல்லை. ஓகே நான் அக்கௌண்ட் செய்யற ஒரு ஆள். ஓகே எனக்கு ஜொப் ஒன்றும் இருக்குது. ஹலாலான ஒரு ஜொப் இருக்குது. நான் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்டன்ட். ஓகே அப்ப எனக்கு இதுல எனக்கு வந்தாலும் உண்டு வராட்டியும் உண்டு. ஓகே நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட். எனக்கு மந்த்லி சேலரி வருது அல்ஹம்துலில்லாஹ் 80 to 90,000 அப்ப எனக்கு வருது. அப்ப எனக்கு இதுல அப்ப நான் வந்து ஒரு மொனெக்ஸால ஒரு கிளையண்டா இருக்கிறேன். எனக்கு அதுல ஒரு சேலரி வருது. ஓகே எனக்கு இதுல ரெஃபரல் எல்லாம் செஞ்சுக்கிற ஒரு விஷயம் எனக்கு அப்படி ஒன்று செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேயா அப்ப நான் ஓப்பனா சொல்லணும்னா நாங்க வந்து இலங்கையில இந்த மொனெக்ஸா என்ற புரோக்கரேஜ் ஓகே மொனெக்ஸா என்ற புரோக்கரேஜ் மூலமா தான் நாங்க ட்ரேட் பண்றது. இப்போக்கி மொனெக்ஸா என்ற புரோக்கரேஜ்ல தான் நாங்க ட்ரேட் பண்றது. சிம்பிளா சொல்லணுமெண்டா கைஸ். ஓகே சிம்பிளா சொல்லணுமெண்டா இப்போ இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இருக்கு தானே இதுல நான் உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் நாலேஜ் ஒன்று தாரேன். ஓகே அவங்க எங்களுக்கு மொனெக்ஸாவால கதைச்சு நான் உங்களுக்கு ஏழ்ம அந்த சட்டையும் போடுறேன் பாருங்க. நான் ஃபுல் ஓப்பனா தரிக்கிறேன். ஓகே நான் உங்களுக்கு சட்டையும் போடுறேன். அவங்க எனக்கு சொன்னாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான எடியூகேஷன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான எடியூகேஷன்ஸ் அண்ட் அவங்கள ஒரு ப்ராஃபிட் சைடுக்கு எடுத்தீங்கடா. ஓகே அவங்கள ஒரு ப்ராஃபிட் சைடுக்கு எடுத்தீங்கடா. ஓகே அவங்கள ஒரு ப்ராஃபிட் சைடுக்கு எடுத்தீங்கன்னா எங்கட புரோக்கரேஜ் வந்து வேர்ல்டு வைட் நம்பர் 1 ஆகிறது தான் எங்கட ஒரு ஆசை. ஓகே எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் நான் ஓப்பனா சொல்றேன். எந்த ஒரு ஒர்க்கா இருந்தாலும் அவங்களோட பிஸ்னஸ் நம்பர் 1 ஆக்குறதுக்கு தான் விருப்பம். ஓகே எக்ஸ்னஸ் ஓகே இல்லாட்டி ஒக்டா எஃப்எக்ஸ் அதே மாதிரி தான் எங்கள்ட இந்த மொனெக்ஸான்ற புரோக்கரும் நாங்க வேர்ல்டு வைட்ல நம்பர் 1 ஆக்குறதுக்கு தான் எங்கட புரோக்கரேஜ் மூலமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்திருக்கிறாங்க. ஓகேயா அப்ப நான் வந்து அவங்க எனக்கு அக்ரிமெண்ட் அடிச்சு இப்போக்கே ஒரு 3 லாஸ்ட் இயர் நான் இந்த மொனெக்ஸை செய்ய எனக்கு அக்ரிமெண்ட் 7ஆம் பேஜ். அப்புறம் இந்த இயர் எனக்கு அந்த அக்ரிமெண்ட் பாஸ் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு சொன்னாங்க ஃப்ரீயாக கொடுங்க எஜுகேஷன் கொடுங்க உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியுமோ எல்லாம் டீச் பண்ணுங்க. ஆனால் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களோட மொனெக்ஸா புரோக்கரை ரெக்கமெண்ட் பண்ணணும். ஓகே இந்த மொனெக்ஸா புரோக்கரை ரெக்கமெண்ட் பண்ணணும். ஃபாரெக்ஸில் ரெக்கமெண்ட் பண்ணணும். விட்ரோவலாக இருக்கலாம் டிபாசிட்டாக இருக்கலாம். ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் செஞ்சு தாரீங்களான்னு கேட்டாங்க. ஓகே நாங்கள் சொன்னோம் நீங்கள் போயிட்டு பாருங்க மொனெக்ஸா புரோக்கரில் ஏதாச்சும் ஒரு பேட் இது இருக்குதாண்டு. ஓகே அப்போ புரோக்கர்ன்றது கைஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு புரோக்கர் ஒன்று சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன். ஓகே ஒரு புரோக்கர் ஒன்று சூஸ் பண்ணும் போது ரெகுலேட்டடான்னு பாருங்க. ஓகே ரெகுலேட்டாக இருக்குதான் பாருங்க. இந்த புரோக்கரேஜ் வந்து மொரிஷியஸ் லைசன்ஸ் இருக்குது வேர்ல்டு வைட்ல. எக்ஸ்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதே லைசன்ஸ் தான் எங்களோட மொனெக்ஸா புரோக்கருக்கும் இருக்குது. நாங்கள் உங்களுக்கு இதுக்கு தேவையான எஜுகேஷனை தாரோம். ஓகே நாங்கள் தேவையான எஜுகேஷனை தாரோம். உங்களுக்கு தேவையான நாலேஜ் தாரோம். நீங்க எங்களோட புரோக்கரேஜ்ல உங்களுக்கு ஃபாரெக்ஸ் கோர்ஸ் கைஸ் எனக்கு இந்த கோர்ஸை வந்து 10,000க்கு ப்ரொமோட் பண்ண இயலுமா இருந்துச்சு. ஸ்ரீலங்காவில் எனக்கு எங்களோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன மாதிரி எங்களோட 546 ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க சார் உங்களுக்கு இதுக்கு 10,000 எடுக்கலும் இந்த ஃபாரெக்ஸ் கோர்ஸுக்கு நீங்கள் டீச் பண்ணுற இந்த சிலபஸுக்கு. அப்போ நான் சொன்னேன் இல்லை எங்களுக்கு இந்த புரோக்கரேஜ் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரீயாக செய்யுங்க
இப்போ நீ உங்கள்கிட்டால நான் யார்கிட்டால எடுத்ததும் இல்லை, நான் எடுக்கிறதும் இல்லை. உங்களுக்கு ஓகேயா இருந்தால் எங்களோட broker ரேஞ்ச் இருக்குது, என்கிட்ட லிங்க் இருக்குது. ஓகே, உங்களுக்கு guys இதுல ட்ரேட் பண்ணும் போது, இந்த மொனெக்ஸான்ற broker ரேஞ்சில் ட்ரேட் பண்ணும் போது நீங்க உங்களோட ஓன் இன்வெஸ்ட் நீங்க பண்ணத்தான் ஓணும். ஓகேயா, நீங்க மினிமம் இதுல 50 USD ஆச்சு இதுல இன்வெஸ்ட் பண்ணத்தான் ஓணும். ஓகேயா, அப்படி இன்வெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு டெய்லி இன்கம் வந்து இதுல எடுக்கலும். இப்போ நான் உங்களுக்கு ப்ராஃபிட் கார்ட்ஸ் போடுறேன் தானே, அது வந்து என் டெய்லி இன்கம். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு வர டெய்லி இன்கம். எனக்கு ஒரு நாளைக்கு $50 வந்தாலும் போதும். அப்படின்னா $50ன்றது ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு 15,000 காய்ஸ். இப்ப வந்து அது 17,000 கிட்ட போகுது. ஏன்னா இப்ப டாலர் வந்து நெருப்பு. நீங்க ஒரு நாளைக்கு $5 ஏர்ன் பண்ணாலும், $5 இதுல ஏர்ன் பண்ணாலும், நான் ஓப்பனா சொல்றேன், யாரும் இது ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட்ல எவரும் சொல்லாத ஒரு விஷயம். $5 ஏர்ன் பண்ணாலும் உங்களுக்கு இதுல ₹2,000 மாதிரி எடுக்கலும். இப்ப டாலர்ஸ் வந்து காய்ஸ், இப்ப டாலர்ஸ் வந்து நெருப்பு விலையா பறக்குது. இப்ப 375 போகுது. செல்லிங் பிரைஸ் வந்து 352 போகுது. நாங்கெல்லாம் ட்ரேட் பண்ணும் போது எனக்கு கிடைச்சது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ₹185. ஓகே, அதுக்கப்புறம் இது போனுச்சு ₹325. அது மறுவாலும் இது அப்டேட் ஆயிச்சு ₹290. ஆனா இப்ப இது போகுது ₹350 போகுது. அப்ப நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. சும்மா நார்மலா பெருசா ஒண்ணும் யோசிக்காம நார்மலா யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு நீங்க இதுல $5 ஏர்ன் பண்ணாலும், $5 ஏர்ன் பண்ணாலும் உங்களுக்கு இதுல ஒரு ₹1,800 இருக்கு. ஸ்ரீலங்கால 8 ஹவர் வேலை செஞ்சாலும் கிடைக்குது வந்து ₹2,000. ஆனா இந்த $5 ஏர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு மினிமம் ஆகும் 15 to 20 மினிட்ஸ் ஸ்கேல்ப் ட்ரேட்ல. நான் இருக்கிறது வந்து கோல்டு என்ற கரன்சி. நான் கூடுதலா ட்ரேட் பண்றது கோல்ட்ல. ஓகே, ரைட். இதுல இப்ப இன்னைக்கு பாருங்க, நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்தாலும், ஓகே, ஒரு நாளைக்கு நீங்க ஒரு ட்ரேட் எடுத்தாலும் நான் ட்ரேட் பண்றது இது எல்லாமே இன்னைக்கு நான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணணும். ஓகே, நான் உங்களுக்கு இதெல்லாம் டீச் பண்ணுவேன். ஃபிளிப்ல இருந்து, எஃப்இஜில இருந்து, சர்ச்ல இருந்து, ஓகே, லிக்விடேஷன்ல இருந்து நான் உங்களுக்கு எல்லாம் டீச் பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ இன்னைக்கு எடுத்தீங்கன்னா, இப்போ ஒருவேளை ஒரு ட்ரேட், ஓகே, இப்போ நீங்க எடுப்போம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எடுத்தாலும், நான் நார்மலா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி தரேன். இப்போ இந்த லைன் இன்னைக்கு நீங்க இப்படி ட்ரா பண்றீங்க. ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் ஒன்று இப்படி ட்ரா பண்றீங்க. ஓகே, இன்னைக்கு ட்ரா பண்ணி இந்த ட்ரேடை நீங்க எடுக்கிறீங்க. இன்னைக்கால நீங்க இந்த ட்ரேட் எடுக்கிறீங்க. இருக்கிற சின்ன ஒரு லொட் சைஸ்ன்றதை நீங்க ட்ரேட் எடுக்கும் போது எடுக்கிற ரேஞ்ச் அப்படி என்றா, உதாரணத்துக்கு நாங்க இப்படி எடுப்போமே. நான் உங்களுக்கு இது உதாரணத்தோட சொல்லித்தரேன். டெக்ஸ்ட் ரைட். இப்ப 0. நான் டைப் பண்ணிக்கிறேன். 0.01. ஓகே, 0.01. 0.01ன்றதுல நீங்க 50 பிப் உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா அன்னைக்கு உங்களுக்கு $5 ப்ராஃபிட் இருக்குது. எப்படி $5 ப்ராஃபிட் இருக்குது. அதே மாதிரி 0.02 ட்ரேட் 0.02 நீங்க கிரிப்டோல பாத்துறீங்க தானே லெவரேஜ். அதுக்கு கொஞ்சம் சேம் தான் இது. ஆனா அது இல்லை இது. ஓகே, ரைட். 0.02ல எடுத்தீங்கன்னா இதுல 50 பிப் உங்களுக்கு ப்ராஃபிட் போனிச்சுண்டா உங்களுக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் மட்டும் இருக்குது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா $10. ஓகே, $10ன்றது ஸ்ரீலங்காக்கு ₹3,000. சரியா? அப்போ ஒரு இன்னைக்கு இவ்வளவு தூரம் தான் போக வேணும் உங்களுக்கு $10 எடுக்கிறதுக்கு. ஓகே, இந்த தூரம் தான் போக வேணும். இந்த தூரம் தான் போக வேணும். ஓகேயா? அப்ப இது வந்து 5 மினிட்ஸ். 5, 10, 15, 20. 20 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ₹3,000 கிடைச்சிருக்குது. ஓகேயா? அது ஈஸி தான். ஈஸின்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஸ்டடி பண்ணாம உங்களுக்கு இது ஈஸி இல்ல. ஓகேயா? நாங்க இன்னைக்கு மார்க்கெட் மேல போறதுக்கு சொல்லுவோம். ஓகே, மார்க்கெட் மேலேக்கு போறதுக்கு சொல்லுவோம். நாங்க வந்து புலிஷ் மார்க்கெட் அண்டு. இப்படி மேலேக்கு போகுது தானே? இப்படி மேலேக்கு போற மார்க்கெட் இருக்குது தானே? இப்படி மேலேக்கு போற மார்க்கெட்டுக்கு நாங்க சொல்லுவோம் புலிஷ் மார்க்கெட் அண்டு. இப்படி கீழேக்கு போற மார்க்கெட்டுக்கு நாங்க சொல்லுவோம் வந்து பேரிஷ் மார்க்கெட் அண்டு. விளங்கிச்சா? மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகுதுன்னா நாங்க சொல்லுவோம் புலிஷ் மார்க்கெட் அண்டு. கீழேக்கு போகுதுன்னா நாங்க சொல்லுவோம் பேரிஷ் மார்க்கெட் அண்டு. எங்களுக்கு இதுல மேலேக்கு போகும்போது ப்ராஃபிட் பண்ணுவோம், மேலும் கீழேக்கு போகும்போதும் எங்களுக்கு இதுல ப்ராஃபிட் பண்ணிடும். நீங்க இந்த கோர்ஸை நீங்க ஜாயின் பண்ணணுமெண்டா, இந்த கோர்ஸை நீங்க ஜாயின் பண்ணணுமெண்டா
நான் உங்களுக்கு நீங்க என்ன கிட்டால மொனெக்ஸா அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு லிங்க் கேட்கணும். ஓகேயா? அந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ண மொனெக்ஸான்ற புரோக்கர் நீங்க அக்கவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி மினிமம் 50 USD நீங்க போட்டுக்கிட்டு வாங்க. நான் உங்களுக்கு 100% ரெக்கமெண்ட் பண்ணி சொல்றேன். நான் உங்ககிட்ட ₹1 எடுக்கிறதும் இல்ல. ஓகே. நான் உங்களுக்கு 100% ரெக்கமெண்ட் பண்ணி சொல்றேன். இந்த 50 நான் வந்து எனக்கு தாங்க. இந்த 50 ஒரு நாளைக்கு 10 மணி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு ₹3000 மேனி. ஒரு நாளைக்கு நீங்க உங்களுக்கு ₹3000 மேனி. 5 3 15 15 பார்த்தாலும் 30 60,000. ரைட். மந்த்லி நான் உங்களுக்கு 50,000 எடுத்து தரேன். நான் உங்களுக்கு நீங்க இத செஞ்சுக்கிட்டு வாங்க. நான் உங்களுக்கு மந்த்லி நான் உங்களுக்கு மந்த்லி 50,000 எடுத்து தரேன். கைஸ், நீங்க எங்களோட ஜாயின் பண்ணணுமெண்டா, உங்களுக்கு இந்த கோர்சஸ் ஓணுமெண்டா, ஓகே, நீங்க செய்ய வேண்டியது 2 விஷயம். ஒன்று, இந்த மொனெக்ஸா அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேயா? இந்த புரோக்கர் ஃபாரெக்ஸ் புரோக்கரை கிரியேட் பண்ணணும். 2வது, நீங்க மினிமம் 50 USD உங்களோட ஓன் அக்கவுண்ட், உங்களோட சொந்த அக்கவுண்ட்டுக்கு போட்டுக்கோ வேணும். சரியா? டிபாசிட் பண்ணிக்கோ வேணும். ஓகேயா? இந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்றது எப்படின்றது வந்து நான் வந்து அடுத்த கிளாஸஸ்ல சொல்லி தருவேன். அப்போ நான் அதுல ஃபாரெக்ஸ் பேசிக் பத்தி கொஞ்சம் சொல்லி தருவேன். பேசிக் 1 பத்தி சொல்லி தருவேன். ஓகேயா? பேசிக் 2 வந்து 2வது கிளாஸ்ல சொல்லி தருவேன். ஓகே. இந்த மொனெக்ஸ் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி டிபாசிட் பண்றதுன்றலாம் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அப்படின்னா நான் அடுத்த கிளாஸ் இதுதான் உங்களோட ஃப்ரீ செஷன்ஸ். அடுத்த கிளாஸ்ல சொல்லி தருவேன். டிபாசிட் பண்றது எப்படி என்ற விஷயம் எல்லாம் நான் வந்து அடுத்த கிளாஸஸ்ல நான் வந்து உங்களுக்கு விவரமா சொல்லி காட்டுவேன். ஓகே. நான் விவரமா சொல்லி தரேன். ஓகே. உங்ககிட்ட நான் இது ₹1 ஜஸ்ட் என்னைய 1 மந்த் என்னைய ஃபாலோ பேக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் 1 மந்த் ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் டீச் பண்றது எப்படின்னு பாருங்க. ஓகே. டீச் பண்றது எப்படின்னு பாருங்க. நாங்க எஸ்எம்சி, ஐசிடி எஸ்எம்சிலேருந்து எல்லாம் ஃபுல்லாவே நான் உங்களுக்கு டீச் பண்றோம். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா கைஸ், நாங்கள் 100% ஃப்ரீயாக தான் உங்களுக்கு இந்த கோர்சஸ் செய்கிறோம். ஓகே. இதில் எஸ்எம்சி, ஐசிடி எஸ்எம்சி என்று நாங்கள் ஃபுல்லாகவே தமிழ் மீடியமாக 100% ஃப்ரீயாக தான் செய்கிறோம். உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணுமெண்டா மினிமம் 50 USD டிபாசிட் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லை, நான் தர லிங்க் மூலமாக நீங்கள் மொனெக்ஸா அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பரை நான் இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுவிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. Okay guys, see you soon on next classes. Okay, thank you for the participations.